Hi guys, hi hello மக்களே, வெல்கம் டு another vlog ஆஃப் பெங்களூர் டு பாண்டி. ஸோ இப்போ நாங்கள் எங்கே வந்து எதுக்காக வந்து திருப்பி பாண்டிச்சேரி கிளம்புறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்காக தான். ஸோ இன்னும் வந்து இப்போ லாஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க, பெங்களூர் டு பாண்டி சர்ப்ரைசிங் பெங்களூர் மாம். ஸோ எங்கள் மம்மியை வந்து சர்ப்ரைஸ் பண்ணியிருப்போம். இப்போ அதே மாதிரி தான், அவங்களுக்கும் தெரியாது நாங்கள் வர்றது, சர்ப்ரைஸாக தான் போகிறோம். ஸோ அவங்களோட ஒரு ரியாக்ஷன் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நேரில் போயிட்டு தீபாவளிக்கு இன்னும் சொல்லவே இல்லை, சுத்தமாக அவங்களுக்கு எதுவுமே எதுவுமே அவங்களுக்கு ஒரு ஒரு இதே இல்லை, இல்லை நாங்கள் வரல, இது அமௌண்ட் இல்லை, காசு இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லி. ஆனால் மெயின் ரீசன் சீரியஸாக பஸ் ஃபேர் சரியான ஜாஸ்தி, 2500 அப்புறம் மனசாட்சி இல்லாமல் இன்றைக்கி வந்து வெட்னஸ்டே நாங்கள் கிளம்புறது, வெட்னஸ்டே மட்டும் தான் இப்போ 700 போயிட்டுருக்கு. ஸோ போய் பார்க்கணும், போய் பார்த்துட்டு இன்றைக்கி கிளம்பாமல் இருந்து நாளைக்கு கிளம்ப இருந்தால் கூட எனக்கு 2500 தான் பர் பர்சனுக்கு. ஸோ ஆட்டோ புக் பண்ணோம், வந்துருச்சு, அப்படியே கிளம்புறோம். ஸோ உங்களுக்கு போயிட்டு நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அங்கே முடிஞ்சால் விலாக் பண்ணுறேன், அப்படி இல்லைனா கண்டிப்பாக பண்ணுறேன் கைஸ், முடிஞ்சால் அங்கே போயிட்டு விலாக் பண்ணுறேன், அப்படி இல்லைனா பஸ் வந்தோடனே பண்ணுறேன். பிகாஸ் மைக்கில் சார்ஜ் இல்லை, அது மைக்கில் சார்ஜ் இல்லைனா செட் ஆகாது, அங்கே உங்களுக்கு காற்று சத்தம் வெளியில் கேட்கும். இப்போ வீட்டில் இருக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஸோ அங்கே போனோன்னா உங்களுக்கு வெளியில் கேட்கும் சவுண்டு எல்லாம், அது காற்று கீற்றுலாம். ஸோ அதனால் நான் போயிட்டு முடிஞ்சால் பார்க்குறேன், அப்படி இல்லைனா பஸ்ஸில் ஏறின பிறகு நான் vlog கண்டினியூ பண்ணுறேன். Until then, stay tuned. ஓகே, லெட்ஸ் கோ. இது பேக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது வேற 3 வைக்கலாம் ப்ரோ, பெருசு தான். என்கிட்ட இருக்கு, மெசேஜ் இருக்கு. மேல அப்ப இது நைனா, இது நைனா, இது நைனா, இது நைனா. நடராஜன் அப்பர் உட்காந்தீங்களா? உட்காந்தாச்சு. அதாவது ஒரு சம்பவம் ஆயிடுச்சு கைஸ். ஓகே மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஏறி உட்காந்து செட்டில் ஆயாச்சு, கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ மேக்ஸிமம் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு தான் கஷ்டம், பட் அப்பப்போ லைட்டாக இந்த ட்ராவலிங் கிளிப்ஸ் இருக்கும், அதை மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு ஒன்ஸ் வி ஹவ் ரீச்ட் பாண்டிச்சேரி, அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு போயிட்டு அம்மாவோட சர்ப்ரைஸ் ஆகிறாங்களா இல்லையா, என்ன ஏது எல்லாம் வந்து வீட்டுக்கு போயிட்டு நியர்பை பார்க்கலாம். ஸோ நாங்கள் எனக்கு தெரிஞ்சு டைரெக்டாக வந்து தூங்கலை, ஏன்னா காலைல பஸ்ஸு 6:45 ஏறியாச்சு. ஸோ வந்து முடிஞ்சால் ஸ்டாப்பிங்கில் வந்து vlog எடுக்க பார்க்குறேன். ஓகே மக்களே, ஸோ ஃபைனலாக வந்து ரீச் ஆகிட்டோம் பாண்டிச்சேரி. ஸோ இப்போ கரெக்டாக எங்கே இருக்கோன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேவி டெக்ஸ் கிட்ட வரப்போகிறோம். இது மேபி பாண்டியில் இருக்கிற சில பேருக்கு தெரியும், கேவி டெக்ஸ் கிட்ட வரப்போகிறோம். நாங்கள் எங்களோட ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா ராஜீவ்காந்தி சிக்னல். ஸோ ராஜீவ்காந்தி சிக்னலில் இறங்கிட்டு நேராக வீட்டுக்கு தான். வீட்டுக்கு போயிட்டு மம்மி சர்ப்ரைஸ் ஆகுறாங்களா, என்ன ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
ஸோ அதான் மேக்ஸிமம் வந்தாச்சு. இப்போ போயிட்டு இறங்கி அப்படியே ஒரு ஆட்டோ பிடிச்சி அப்படியே நேராக வீட்டுக்கு போக வேண்டியது தான். ஸோ போகலாம். ஓகே காய்ஸ், எங்கள் ஸ்டாப்பிங் பார்த்தீங்க அப்படின்னா வந்து முருகா தேட்டர்கிட்ட. பட் நாங்கள் தான் கடைசி ஆளாக இருக்கிறதுனால அவங்க இங்கே பஸ் ஸ்டாப்பில் வந்து நின்று டீ குடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி நம்மளும் பேசாமல் இப்படி இருந்தே இறங்கி டேரெக்டாக அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கோம். அண்ணன் பாருங்க, ஷூ போட்டுன்னு வராதுன்னு எத்தனை தடவை சொல்கிறேன். ஓகே, நாங்கள் அப்படியே போயிட்டு வரோம். அப்பாவும் இருக்கார் போலியே. ரியோ எப்போ என்னம்மா சொல்லாம என்ன எடுக்கிறோம். நான் சொன்னது படிச்சுதான் இல்லையா? என்ன என்கிட்ட மட்டும் குதிக்கிறாரே அவரு. எப்படி அவனுக்கு எல்லாம் தெரியும். அவனுக்கு எல்லாம் தெரியும். என் மனசுல பாபா உள்ள வா. என் பொண்ணு வந்துட்டா பாருடா. என் பொண்ணு வந்துட்டா. நான் மட்டும் தான் சொல்லிக்கிறேன், என் பொண்ணு வருவா, என் பொண்ணு வருவா, என் பொண்ணு வருவான்னு. யாரா சொன்னது நம்பினீங்களா? உனக்கு அப்பாட்ட அப்பா கூப்பிடுறது பாரு போ. ஓகே மக்களே, விலாகோட எண்டிங்க்கு வந்தாச்சு. ஐ ஹோப்ஃபுல் யூ என்ஜாய் தி விலாக். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து ஸ்டார்டிங்கில் இன்ட்ரோவில் சொல்லியிருப்பேன், இங்கேருந்து பாண்டியிலேருந்து பெங்களூர் மாமா போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தோம் பர்த்டேக்காக. அந்த விலாக் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வாட்டி வந்து தீபாவளிக்கு வரமாட்டோன்னு சொல்லி இந்த மாமா வந்து சர்ப்ரைஸ் செம்ம ஒரு லிட்ரலாக வந்து எக்ஸ்பெக்டட் பண்ணவே இல்லை. நாங்கள் என்ன நினச்சோம், ஓகே இவங்க காமனாக நாங்கள் வந்தோன்னா தே வில் பி லைக் வாங்கப்பா, லைக் வெல்கம் பண்ணுவாங்க, ஜஸ்ட் வாப்பா வாமா நல்லா இருக்கீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எப்படி இருக்காங்க எல்லா வீட்டில் எப்படி இருக்காங்க லைக் இந்த மாதிரி போவோம். லைக் பெரிய சர்ப்ரைஸ்லாம் நாங்கள் இவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது, அவங்ககிட்டயும் எஸ்பெஷலி லைக் 2 பேரும் பெருசாக வந்து எக்ஸைட் ஆக மாட்டாங்க. எதிர்பார்க்கவே இல்லை, லைக் அந்த மாதிரி கூட எக்ஸைட் ஆக மாட்டாங்க. பட் இந்த வாட்டி லிட்ரலி பார்த்துருப்பீங்க, லிட்ரலி ஷி கிரைட் அன்எக்ஸ்பெக்டட். அது இல்லாமல் இவங்க வேறு ரொம்ப வந்து ஒரு இதாகிட்டாங்க, ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து அவங்க வந்து அப்படியே ஆக்ட் பண்ணி அழுது. லைக் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வாட் இஸ் யுவர் கருத்து? லைக் அவங்க ரொம்ப அவ்வளோ ஈஸியாக அழ மாட்டாங்க மெயினாக. அதுவும் நான் வந்து ரொம்ப செல்லமா அவங்களுக்கு. ஸோ அழுதாங்களா, எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஐயோ ஒரு லைக் ஃபஸ்ட்டு சொல்லிட்டே வந்திருக்கலாமான்னு தோணுச்சு. ஆனால் வந்து சொல்லிட்டு வந்தால் அதில் என்ன கிக் இருக்கும் ஆனால் ப்ராமிஸாகவே நாங்கள் ஆக்சுவலாக வர ஐடியா இல்லை. மெயினான விஷயமே நாங்கள் வர ஐடியாவே கிடையாது. பட் ஆனால் வந்து தீபாவளி வந்து நான் எப்பயுமே வந்து இங்கே செலிப்ரேட் பண்ணணும், அப்புறம் வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை எனக்கு அது. ஸோ அதனால நான் வந்து கண்டிப்பாக வந்துடணும்னு நான் அடம் பிடிக்காத நேரமே இல்லை. பிரதேஷ் தூங்கி எழுந்தா அடம் பிடிப்பேன்.
மறுபடியும் நைட்டு தூங்குறதுக்கு லைவ் முடிச்சுட்டு வந்த பிறகும் அடம் பிடிப்பேன். பிகாஸ் ஐ வாண்டட் டு கம் பாண்டிச்சேரி. எனக்கு தனியாக வர இஷ்டம் இல்லை, எனக்கு பிரதேஷோட தான் வரணும். பிகாஸ் இட்ஸ் ஃபெஸ்டிவல். ஸோ அதனால எனக்கு பிரதேஷ் கூட தான் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றதால இவனையும் வலுக்கட்டாயமாக பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டேன். இவனுக்கும் ஆசை இருந்துச்சு வரணும்னு, பட் ஆனால் டிக்கெட் ஃபேரால ஐயா ஃபஸ்ட்டு ப்ரோ சத்தியமா 2500 போட்டு வச்சிருக்கான் ப்ரோ. ஏன் மனசாட்சி இருக்கா ப்ரோ உங்களுக்கு? ஒரு ஒரு நியாயம் இருக்கணும். இப்படி இவ்வளோத்துக்கு டிஸ்டன்ஸை இருக்கலாம், பொறுத்து இருக்கலாம். இவ்வளோத்துக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கேருந்து நான் இந்த 2500 வச்சு இங்கேருந்து நான் டெல்லிக்கே போயிடுவேன். அவ்வளோ காசு வச்சிருக்கேன் இங்கேருந்து பாண்டிச்சேரி வர்றதுக்கு. எனக்குலாம் மனசே கேட்கல. சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிடலான்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து பஸ் ஃபேர் வாஸ் அரௌண்ட் லைக் 800. பட் அது ஆஃபரில் அப்படியே 700க்கு இதாகி ஒரு கூப்பன் கோட்லாம் வச்சு முடிச்சு வந்தாச்சு. பட் லிட்ரலி ஆனா வந்து இப்ப இதுவே நாங்க காலையில 11 o'clock இல்ல அதுக்கு மேல கிளம்பிட்டா 1000க்கு மேல தான் ஆக்சுவலா ஃபேர். லிட்ரலாக வந்து காலைல 6 மணிக்கே கிளம்பியாச்சு. 6 o'clock கிளம்பி மதியம் ஒரு 1 o'clock வந்தோம். 2 o'clock ஆயிடுச்சு, 2:30 ஆயிடுச்சு. வந்து அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு ஓகே உங்ககிட்ட வந்து எல்லாமே ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்ரோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அதே தான். ஐ ஹோப் யூ என்ஜாய் தி vlog. ஸோ கீப் சப்போர்ட்டிங். ஃப்யூச்சர் vlogsலாம் இன்னொன்று வந்து இட்ஸ் கோயிங் டு கம். லைக் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய vlog ஒன்று இருக்குது. ஸோ சீக்கிரம் எனக்கு 5K தெரிஞ்சு ரீச் ஆகணும். ஆமாம் சீக்கிரம் அதுக்குள்ளே 5K ரீச் பண்ணுங்கள். உங்கள் ஹெல்ப் இல்லைன்னா கண்டிப்பாக 5K ரீச் ஆக முடியாது. ஸோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் பட்டன் டிங்னு ஆல்ல போட்டுக்கோங்க. ஸோ உங்க கீப் லைக் சப்போர்ட்டிங். சப்ஸ்கிரைப் பண்ணா தான் நம்ம வந்து போக முடியும்ல. ஆமாம் கண்டிப்பாக கீப் சப்போர்ட்டிங். ஃப்யூச்சர்ஸில் வந்து நிறைய அது என்ன சொல்கிறது ப்ரொமோஷன்ஸ் லைக் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா வந்து நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல் அண்ட் மோட்டிவேஷன். இந்த vlog-ஐ பொறுத்த வரைக்கும் நான் உள்ளே இருக்கேன், பட் எல்லாமே எடிட்டிங்லேருந்து பொறுத்த வரைக்கும் எல்லாமே இவங்க தான் பண்ணுறாங்க. நீங்கள் லைக் ஷேர் எல்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா இவங்களுக்கு தான் மோட்டிவேஷன். எனக்கு மோட்டிவேஷன் பண்ணோன்னா நமக்கு அங்கே இருக்கு டிங் டிங் அப்படின்ட்டு அங்கே ஆடிட்டு இருப்போம். அங்கே வந்து மோட்டிவேஷன் பண்ணுங்கள். ஸோ நம்ம கதை அங்கே, இங்கே இவங்க கதை இங்கே. ஸோ உங்களால் என்ன முடியுமோ எல்லா சப்போர்ட்டும் கொடுத்து விட்ருங்க. அவ்வளோதான் கைஸ். பட் ஆனா நாங்க வந்ததுல எங்க அம்மாவை விட ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணது, ஓவர் எக்ஸ்பெக்ட் சொல்ல முடியாது, ஓவர் எக்ஸைட் ஆனது பாத்தீங்கன்னா நம்ம ரியோ பாய். ஆமா குதிச்சு விளையாடி வந்ததுல இருந்து இந்த ரூமை விட்டு தாண்டி வெளியே போல. சும்மா நான் இங்க இருந்து வாஷ்ரூம் போனா வந்துடுறான், பின்னாடியே வந்துடுறான், கிடுகிடுன்னு பின்னாடி வரான், விட்டுட்டு போயிட போறாங்க திருப்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஓவர் எக்ஸைட்டடா ஒரு மாதிரி ஜாலியா சுத்திட்டு இருக்காரு ஒருத்தர். ஆக்சுவலா வந்து ரியோக்கு வந்து ஒரு கட் ஃபீலிங்ஸ் மாதிரி ஒண்ணு இருக்கு. ஓகே லைக் நாங்க ஊருக்கு வரோம் அப்படின்னா ஒரு 1 day or 2 day பிஃபோர்ல இருந்தே he used to be sad. அம்மா கிட்ட கேட்பாரு ரியோ என்ன பண்றா அப்படின்னு. சோகமா படுத்திருக்காமா, சோகமா படுத்திருக்கா. நேத்து கூட சொன்னாங்கல்ல இந்த மாதிரி. ஆமா ப்ரோ, பட் எனக்கு அது வந்து லைக் தெரில. நான் இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. பட் அவங்களுக்குமே தெரியாது நாங்கள் வர்றது. பட் நாங்கள் நாளைக்கு வர போகிறோன்னா இன்னைக்கு நைட்டு வந்து இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க லைக் லிட்ரலாக டெல்லிங் தட் அவன் நீங்கள் ஊருக்கு வரும்போது ஒரு மாதிரி மூஞ்சி சோகமாக வச்சுட்டு இருப்பாம்மா. அப்போ ஓகே நாளைக்கு வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு சோகத்தில் ஒரு மாதிரி சோர்ந்து போய் உட்காந்துருப்பான். அதே மாதிரி உட்காந்துட்டு இருக்கான் அப்படி. இவன் லிட்டரலாக ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இது இவன் நைட்டு ஃபுல்லாக என்கிட்ட கேட்குறேன். ஏன்னா நான் காலைல வேற ஏறணும் பஸ்ஸு 6 o'clockலாம் ஏறணும். ஸோ நைட்லாம் தூங்க முடியாது. தூங்கிட்டேன்னா அவ்வளோதான் பஸ்ஸு போயிடும். அதனால வந்து நைட்லாம் நான் தூங்கலை. நானுமே வந்து அப்படியே சும்மா உட்காந்து டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தேன் மூவிஸ் பார்த்துன்னு. இவங்கள வந்து இதை பற்றி கேட்டுட்டு அது இது பண்ணிக்கின்னு உட்காந்துருந்தாங்க. ஸோ கொஞ்ச நேரம் தூங்கினா தான் சரி வரும். பிகாஸ் காலையில கிளம்புற டைம் கண் ஃபுல்லா ரெட் ஆயிரும், சுத்தமா முடியல. இத்தனைக்கும் நான் உஷாரா வந்து ஒரு 4 தடவை அலாரம் வச்சேன். 5 மணி ஒன்று, 5:15 ஒன்று, 5:30 ஒன்று, 5:45 ஒன்று. ஆனா எங்க பஸ் நாங்க 6:15 நாங்க வீட்டுல இருந்து கிளம்புனா தான் நாங்க அங்க போய் ரீச் ஆக முடியும் எங்களோட பஸ் ஸ்டாப் இதுக்கு. பிகாஸ் அவங்க 10 minutes முன்னாடியே வர சொல்லிட்டாங்களா. எனக்கு நைட்டெல்லாம் ஒரே ஷாக். எப்படி இது லைக் அது ஒரு டாக் தான், பட் ஸ்டில் இட் இஸ் அ ஃபேமிலி மெம்பர் ஃபார் அஸ். டாக் வச்சிருக்கவங்களுக்கு அது வந்து புரியும். ஸோ அதனால வந்து ஐ லைக் நமக்கு ஷாக். எப்படி இது டாக்ஸ்க்கு எப்படி இப்படிலாம் தெரியுது. ஏன்னா லாஸ்ட் டைம் நான் வந்து நம்ம லாஸ்ட் டைம் ஏதோ சர்ப்ரைஸா ஒரு தடவை வந்தோம் இல்லை, அது வந்து பொங்கலுக்கா. அது பொங்கலுக்கு வந்தது வந்து ஆக்சுவலா அப்பாவுக்கு தெரியும். ஆனா இந்த தடவை தீபாவளிக்கு வந்தது எங்க அப்பாவும் கேட்டாரு, எப்படிமா வரமாட்டீங்களா வரமாட்டீங்களா. அப்புறம் தீபாவளிக்கு நாங்க வராம இருந்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் வந்து மம்மி வந்து வர்றதா பிளான் இருந்தாங்க. அவங்க நெக்ஸ்ட் வீக் வர ஓகே நீங்க வரலையா சரி விடுங்க நானும் பாட்டி கிளம்பி வரோம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருந்தாங்க.
அப்புறம் சடனாக வந்தோடனே அவங்க லிட்டரலாக பர்ஸ்ட் ஷாக். அவுட், அப்படியே பர்ஸ்ட் அவுட் ஆயிட்டாங்க டே. தட் இஸ் லவ். எனக்கு நான் வந்தது கூட இல்ல, ஏப்பா நீ கூட சொல்லலையேப்பா அப்படின்னு பிரதிஷா வேற கேட்டாங்க. நானா இவன் வாயை கட்டுப்படுத்தி லிட்டரலா நான் டிக்கெட் புக் பண்ண ப்ரீவியஸ் டேஸ்ல இருந்தே இவன் வாயை கட்டுப்படுத்தி வச்சிருக்கேன். உளறிடாதடா, பேசுறப்போ உளறிடாதடா, மூஞ்ச வச்சு காட்டி கொடுத்துறாதடா அப்படின்னு. ஸோ ஷீ இஸ் ஹாப்பி அண்ட் நாங்களும் ஹாப்பி. நீ ஹாப்பியா? ஸோ ஹாப்பி மக்களே. ஸோ இன்னொரு கொஸ்டினும் இருக்கும், எதுக்கு லைவ் வரலன்ட்டு. அது நான் இங்கே சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸில் இருக்கேன். இங்க சொல்லக்கூடாது, சொல்லவே மாட்டேன். சேனல். ஆமாம், அதனால அதனால சொல்லக்கூடாது. சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷன். நான் லைவுக்கு வந்தேன்னா அங்கே வந்து கொஸ்டின்ஸ் கேட்டுக்கோங்க, நான் அங்கே வந்து பதில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த vlog வருமான்னு தெரியாது, அதுக்கு முன்னாடியே வந்துடும் மேபி, அதுக்கு முன்னாடியே நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்க. ஸோ அதனால் இது லேட்டாக தான் வரும். ஒரு 2 weeks, இந்த வீக்குக்கு ஒரு vlog வந்துருச்சு, நெக்ஸ்ட் வீக்குக்கு தான் இந்த vlog வரும்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி அவ்வளோ சீக்கிரம் நாளைக்கு டுமாரோ எப்படியும் வந்தாலும் லைவுக்கு வந்துடுவேன். ஸோ அதனால் இங்கே சொல்லி ஒரு யூஸும் இல்லை. ஸோ அதனால் அது வேணாம். தட்ஸ் ஆல் கைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் த லைக் பட்டன், ஷேர் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன். அண்ட் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்லாம் கண்டிப்பாக வந்து 5K ரீச் பண்ண முடியாது. சூன் வி ஹேவ் டு ரீச் 5K. ஸோ நாங்க நிறைய கிளிப்ஸ் எடுக்கலாம் தான் யோசிச்சோம். பட் தி திங் இஸ் லைக், நாங்க பண்ண ஒரு பைத்தியக்காரத்தனமான வேலை, எங்களோட கனெக்டரை வந்து பெங்களூர்ல பத்திரப்படுத்தி வச்சுட்டு நாங்க இங்க வந்திருக்கோம். நீங்க இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லிட்டரலா நாங்க இவ்வளவு பெரிய அந்த சார்ஜர் வயர்ல வந்து போட்டு அந்த இது கனெக்டர் போட்டு யூஸ் பண்ணிருக்கோம். பட் எப்படியோ ஹோப்ஃபுல்லி ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஃபைன், நோ ப்ராப்ளம், நோ இஷ்யூஸ். ஸோ இந்த வீடியோவுக்கு அடுத்த vlog வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த vlog வந்து உங்களுக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlog-ஆக இருக்கும் நம்புறோம். And thanks a lot for giving so much watching and views for Streamers Day in My Life. சீரியஸா அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அண்ட் தேங்க்ஸ் a lot. அண்ட் நிறைய அன்எக்ஸ்பெக்டடான திங்ஸை வந்து எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே, பாய்.